இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. திருப்பாடல் 51 7வது திருவசனம். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் மிக அண்மையில் இருக்கிறார். அவருடைய வருகைக்காக நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும். எனவே நாம் பல்வேறு விதங்களிலே நம்மை தயாரிப்பு செய்தாலும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஒப்புரவு அருட்சாதனம் என்ற அருட்சாதனத்தை கொண்டாட அழைக்கிறார். பாவங்களுக்காக மனம் வருந்தவும், அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அதில் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறவும் தமிழ் சமூகமானது வருகிற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நற்கருணை ஆராதனையும், அதன் பிறகு ஒரு மறையுரையும், 3 அருட்பணியாளர்கள் தங்களுடைய பாவ அறிக்கையை கேட்கவும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 5 மணியில் இந்த அருட்சாதனத்தை, ஒப்புரவு அருட்சாதனத்தை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த ஒரு திருவருகை காலத்தில் நாம் குடும்பமாக இணைந்து ஒப்புரவு அருட்சாதனத்தை கொண்டாடி நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பிறக்க திருவுளமாவார் என்ற ஒரு மறையுண்மையை கொண்டாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்வோம். நாம் நம்மையே தயாரிப்பு செய்வோம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இது ஒரு தக்க தருணமாகும். எனவே தமிழ் சமூகமாக இணைந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை மினி ஹாலில், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற மினி ஹாலில் இந்த ஒப்புரவு அருட்சாதனம், நற்கருணை ஆராதனை நடைபெறும். எனவே இதில் கலந்து கொண்டு நாம் அனைவரும் ஆண்டவருடைய அருளினாலும் ஆண்டவருடைய சித்தத்தினாலும் மீட்படைய உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.